Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இங்க பாவீங்க ரெண்டு வச்சு தெரியலங்க. ஹலோ, எதுக்குமா பொழுதுனைக்கு ஃபோன் பண்ணுங்க? என் ஃப்ரெண்டோட மீட்டிங் இருக்குமா. சாயங்காலம் தான் வரேன். அடிக்கடி ஃபோன் போட்டு தொல்லை கொடுக்காத. ஃபோனை வை. ஏய், நான் இங்கே என்ன நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டு எங்கே இருக்கீங்க? செல்வா, எப்போ இருப்போம்லடா, அங்கே வாடா. நம்ம சரக்கு அடிக்க இறக்கத்தே வாங்க. சரியா? சரி வா வா வா. சரிடா பாட்டேன் வேற. வா மாப்பிள்ள வா வா வா. உட்காரு. ஏய் உட்காரா. உட்கார. சரக்கு அடிக்கிறியா? சாக்கே மாப்பிள்ள. இந்தா அரா குடி. சாப்பிட்றா. பத்தலையா நம்மளுக்கு? ஏதா பத்தலையா? பத்தலையா? எனக்கும் பத்தலை. உனக்கு பத்தலையா? மாப்பிள்ள நம்ம கொட்டத்தில் சரக்கு வச்சிருக்கேன் மாப்பிள்ள, போய் எடுத்துருவா. எடுத்து வரவா? எடுத்து நம்ம கொட்டை, நம்ம பிச்சு கொட்டை இருக்குல்ல, அங்கே எடுத்துவா. போ எடுத்துடா மாப்பிள்ள. வேலை பஞ்சு அப்படியா? எடுத்துடா. எங்கடா அவனை போன நாளக்கானா? அவனை போய் என்னன்னு பாட்டு ஓடு. ஒரு சரக்கு இருக்கு, அடிக்கிறா. உனக்கு அவன் சரக்கு எடுக்க போயிருக்கா. நீ போய் பாட்டா போ. பாத்துட்டா போ. போடா, போய் கூட்டாடா. போடா. வந்திருக்கேன் பெரியடா. என்ன அவன் காசு நிறைய வச்சிருக்கேன். என்ன உன்கிட்ட செல்லு வேற இல்லைன்றா. அவன் செல்ல உனக்கு, அவன் காசு எனக்கு. சரி என்ன சொல்ற? போட்டுருவோம். பேசாம காசு ஆட்ட லைஃப்ல செட்டில் ஆரம்படா. ஆகிறோம்டா. ஏய் என்ன சொல்லுவான்? நாய்க்கு பூச்சில எந்திரிக்க கொடுங்கடா. ஏய் ஓடியாங்கயா. ஏய் ஏதோ சவுண்ட் இருக்குதுடா. ஆமாடா. ஏய் சவுண்ட் இருக்குதுடா. என்னடா? ஏய் என்னடா? தூக்குடா. இல்ல ஜடா, எப்படி பாட்டில் வச்ச நாய் வந்துச்சு? இந்த பாட்டிலோட எலும்பு துண்டு இருந்ததால நாய் கடிச்சிருச்சு. ஐயோ பா. செல்வா நீ உட்கார்றா. செல்வா ஏய் நாய் அடிச்சு உட்கார்றா. பாத்துறா. தனியா குறா. செல்வா குறா. காலுக்கு டாக்டர் உங்களை கூட்டு போக வேண்டியதானே? மயக்கம் போட்டு விழுந்துருவாயா? போட மாட்டாங்கடா. லே ஊசிலாம் வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திராவதி இருக்காப்ல, மூலிகை வருவாப்ல, அதை வாங்கி போட்டா சரியா போயிரும்டா. கூட்டு போலாம். சரி வாடா. தூக்குடா. இவர் எங்க அண்ணன் சாமி. ஒரு வாரமா பிரம்ம பிடிச்ச மாட்டே இருக்காப்ல. அப்படியா? உட்கார். எப்போ இருந்துப்பா? ஒரு வாரம் கிளம்பு. நைட்ல எங்கேயும் போனாப்ல ஒத்தையில? ஆமா சாமி, நைட் வேலைக்கு போயிட்டு வந்தவரா? போற வழியில உன்னை பாத்துருக்காருப்பா உங்க அண்ணன். அதான் விரட்டிடுறேன்.
கீழ் தூம் ஹா ஹூ. தம்பி உடனே நைட்டு அமாவாசை அன்னைக்கு எலுமிச்சம்பழத்தை அறுத்து 4 பக்கம் போட்டு போய் படுக்க சொல்லு. விட்டுரு. ஒரு வாரத்தை எங்கேயும் வெளியே விடாத. கரெக்டா அமாவாசை முடிஞ்சோம்னே என்னைய பார்க்கவா, ஒரு கயிறு தருவேன், அதை கட்டி விடு. சரியா போயிரு. சரியா? பண்ண சரியா தம்பி போறப்ப கழிச்ச காட்டி. ஏய் செருப்பு கலட்டுறா. ஏய் அம்மையா சாமி இருக்காரு. நாய் கடிச்சு பிடிச்சி சாமி. யாருக்கு வந்த பையனுக்கா? ஆமா சாமி. எத்தனை மணிக்கு? 11:30 கடிச்சு சாமி. ஆஹா. சாராயம் குடிச்சிருப்பீங்க போல. ஆமா சாமி. தேடி வந்துட்டீங்க. மருந்து கொடுக்க வேண்டியது வேலை. காலையில 11:30. சரி சாமி. நாய் அடிச்சா சாதாரண கடியிலப்பா. சரி சாமி. இந்த கடிக்கு இந்த பையன் 40 வயசுக்கு மேல நாய் ஆலைன்னு சொல்லி ஒரு விதி இருக்கு. சரி சாமி. இதை போக்குறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஊருக்கு கிழக்க சுடுகாட்டுல சாயங்காலத்துக்கு மேலே போய் போன எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆவி குடிச்சாதான் அந்த நாய் கடி விட்டு விலக. அது வரைக்கும் அதுக்கு முடிச்ச பின்னாடி நான் கொடுக்குற மூலிகை கொடு. காலையில சாப்பிடாம வெறும் வகுத்துல சாப்பிடணும். சரியா? சரி சார். இந்த மூலிகை சாப்பிட்ற வரைக்கும் ஒரு வாரத்துக்கு சரி சார். சாராயம் சரி சார். கறி எதுவும் சாப்பிடக்கூடாது. சரி சார். சரியா? சரி சார். அப்புறம் அதுவும் இல்லாம சரி சாயங்காலம் போயிட்டு வந்த பின்னாடி சரி சார் சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்த பின்னாடி சரி சார் என்னைய வந்து பார்க்கணும். சரி சார். கண்டிப்பா வரோங்க. சரி சாமி. ஒத்தையில போறோம். பயமா இருக்கா? ஆமா சாமி. எனக்கும் புரியுது. ஒரு கருப்பு சாமினால வர வச்சு எலுமிச்சம்பழம் இருக்க வரைக்கும் உன்னை எது அண்டாது. போயிட்டு வா. இங்க வா. பையனை பார்த்து கூப்பிட்டு போங்கப்பா பத்திரமா. சரிங்க சார். நாளைக்கு காலையில வரணும் என்கிட்ட. சரிங்க சார். போயிட்டு வா. என்னடா சொல்லுவா சாமியார் எங்கடா வச்சுனாரு? சுடுகாட்டுக்கு போடணும். நான் வந்து எங்க அப்பாட்ட சொல்லி போடுவாரா, அதனால தானே நான் வரல. என்னதே சுடுகாட்டு போக சொன்னாரா? ஆமாடா. நாய் ஏதோ மோசமான நாயா, அது கடிச்சனால சுடுகாட்டுல போய் புனாவி குடிக்கணுமா. அப்படியா? சரி. சடா தள்ளுறா, நான் முடிச்சுக்கேன் மாப்பிள்ளையா. மாப்பிள்ள நாயந்திரா எலுமிச்சம்பழம் சாமியார் கொடுத்தது 6 மணிக்கு மேல இருட்டா. என்ன பையன் எனக்கு சுடுவாண்ணா. நான் வீட்டுக்கு போறேன், நீங்க போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போறியா? ஆமா, நீங்க போயிட்டு வாங்க. சரி கிளம்பு. ஓ ஓடா. வலி குறைஞ்சிருச்சு. என்ன மாப்பிள்ள வலி குறைஞ்சிருச்சா? சரி அப்போ செத்த நேரம் உட்காருறியா? உட்காரு உட்காரு. வாப்பா வாப்பா உட்காரு. வலி
வலி குறைஞ்சிருச்சுடா. என்ன மாப்பிள ஒருவேளை வலி குறைஞ்சிருச்சு. வலி குறைஞ்சிடுச்சா மாப்பிள? எனக்கு போதை குறைஞ்சிருச்சுடா மாப்பிள. உனக்கு இல்லை மாப்பிள போதை குறைஞ்சிருச்சா மாப்பிள? எனக்கும் குறைஞ்சிருச்சு. சரக்கு அடிக்கணும், காசு எடு, போயிட்டு வாங்கிட்டு வரேன். ஏய் மாப்பிள்ள புது செல்லாம் வச்சிருக்கா எங்க புறா பாத்து. என்ன மாப்பிள 200 கொடுத்துருக்கா? சரக்கு வாங்கிட்டு வர. 200 சரக்கு வாங்கிட்டு வந்துருவா. வாங்கிட்டு வந்துருவா. சரி நீ உட்காரு, உனக்கு முடியல உட்காரு மாப்பிள. நீங்க நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்டா. உட்கார நீங்க உட்காரு. ஏ மாதவா இங்க வாடா. ஏய் மாதவா, இப்போதைக்கு 200 கொடுத்துருக்கியா? 200 சரக்கு வாங்கிட்டு வரேன். மிச்ச காசை அவனை சுடுகாட்டில் அடிச்சு போட்டு பிடிங்கிடுவான். நான் காசை பிடிங்கிறேன், நீ செல்ல பிடிங்க. செல்லு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல? சூப்பரா இருக்கு. இனிமே அவன் செல்லு உன் செல்லு, காசு என் காசு. நான் போய் சரக்கு வாங்கிட்டு வரேன். எதுக்குடா உன்னை நாயந்திர கூப்பிட்டியா? மாப்பிள்ள சரக்கு வாங்க போயிருக்கான். சரக்கு வாங்கிட்டு வந்த உடனே சரக்கு அடிச்சுட்டு பொனாவி பிடிக்க போட்டுருவாரு. மாப்பிள்ள சரக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஓபன் பண்ணு மாப்பிள்ள. ஏய் மாப்பிள்ள உங்க அம்மா போன் பண்றாங்களா? ஹலோ, என்னம்மா உனக்கு வேற வேலையே இல்லையா? போய் ஃபோன் போட்டு நான் சாயங்காலம் வருவேன் சொல்லி ஃப்ரெண்டோட இருக்கேன். சாயங்காலம் தான் வருவேன். ஃபோனை முதல்ல கட் பண்ணு. ஃபோனை சொல்ல சுவிச் ஆஃப் பண்ணி போடணும். போன மாப்பிள்ள சுத்தா போடுங்க. வந்துட்டான் மாப்பிள்ள, குடு மாப்பிள்ள. ஏய் டைம் ஆச்சு போமா. ஏய் டைம் ஆச்சு போமா. டைம் ஆச்சுடா போம்டா. எங்க சுடுவா இருக்கா? சரிமா போ. இதுடா டைம் ஆச்சுடா போம்டா. ஏங்க ஆமா இவ்வளவு தூரம் வந்து சுடுகாட்டிங்க மாமா வெளியே இருக்கு. சுடுகாடு வந்து பூசா மாத்திட்டாங்கடா. அதான் சாமி வர்றாருல, அவர்கிட்ட கேட்பேன். சாமி நான் மாலை விட்டுருக்கேன் சாமி. அந்த ஒரு சொந்தக்காரர் அங்கதான் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுக்கங்க. சரி சரி, ரொம்ப நன்றி சாமி. வாடே 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 வாடே. போனா இருக்கிறவர் உங்க அண்ணன் தானே? போன் நம்பர் கொடுங்க. பொனாவி பிடிக்கணும். நம்பர்லாம் தெரியாது, அவர் நம்பர் தெரியாது, நீங்க எடுத்துக்கங்க. பங்காளி செல்ல கொடு பங்காளி. இந்தானே உன் அண்ணன் நம்பர் எடுத்தாச்சு. உன் அண்ணன்ட்ட நான் பேசுறேன். டேய் பங்காளி, பொனடிக்கிறவரோட தம்பி நம்பரை பிளேட் மூட்ல போட்டேன். ஏன்னா அவர்கிட்ட பொனடிக்கிறவர்கிட்ட போய் உங்க தம்பிக்கு ஆக்சிடென்ட் சொல்லி அனுப்பி விட்டுருவான். அனுப்பி விட்டு முடிச்சிருவான் அவனை. செல்லு எனக்கு, எனக்கு உனக்கு. கண்டிப்பா அவனை முடிக்கிறோம். ஏய் மாப்பிள்ள போன்ல ஆடுறா. அம்மா தான்டா தொல்லை பண்ணுகிறோம். சரி வா வா டக்குனு வேலையை முடிச்சிருவோம். வேலையை முடிப்பாண்டா தேவை. சார் எனக்கு கஷ்டடா. நான் அந்த போன தம்பிக்கு அவருக்கு வந்து பணவாழை கொடுத்து சொல்லியிருக்காங்க. சாமி போன் ஒரு எடுத்து. ஹலோ அப்படியா? வரேன். அப்புறம் 5 நிமிஷம் வந்துடுறேன். சரி சரி போயிட்டு வா. தம்பிக்கு வேற விபத்துனாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்க இருந்ததுனால பேசவும் முடியல. சார் போன் போட்டாலும் போமா.
ஒண்ணும் இல்லையே எனக்கு ஒன்றும் விபத்துனாங்க அப்படிலாம் இல்லைண்ணே நல்லா தானே இது இவ்வளவு நேரம் ஃபோன் போட்டு பார்த்தேன் ஃபோன் வர மாட்டேங்குதுடா என் ஃபோன்லாம் எனக்கு நோண்ட தெரியாதுண்ணே நீங்கள் என்ன பாருங்க தப்பாவில லாக் பண்ணி வச்சிருக்காங்க யாரில் எவ்வளோ லாக் பண்ணியிருக்கேன் யார்கிட்ட சொல்லி கொடுத்தேன் அந்த 3 பேர் உங்கள் நம்பரை கேட்டு வந்தாங்கண்ணே இந்த 3 பேருப்பா அந்த சுடுகாட்டிலேருந்து ஆவி பொணாவி பிடிக்குன்னு சொல்லி 3 பேர் வந்தாங்கண்ணே இவங்களா புனாதி பிடிக்க வந்தவங்களா ஆமாண்ணே நீ சும்மா விடக்கூடாது ஒரு கை பார்க்காம விடக்கூடாது நீ சும்மா விடக்கூடாது கொடுமைன்றா என்ன மனிதா, என்னையா இரக்கமற்றவன் என்கிறாய், என்னையா கொடுமைக்காரன் என்கிறாய். சற்றே சிந்தனை செய்து வா. உன் தாய் உன்னை பலமுறை அழைத்தும் மிருகம் போல பதிலளித்தாயே. உன்னை விடவா கொடுமைக்காரன் நான்? இல்லை, நண்பன் என்ற பேரிலே பஞ்சம் வைத்து நஞ்சு கக்கிய உன் நண்பரை விடவா பயங்கரமானவன் நான்? அதுவென்னும் திரவத்தால் மனிதனே மனிதன் அடிமைப்படுத்தும் சூழ்ச்சிகள் தெரிந்தவனானான். இல்லை, சத்தியமாக இல்லை. இதில் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அமானுஷ்ய சக்திகள் கொண்டவன்தான். ஆனால் உங்களைப் போல வஞ்சகம் சூழ்ச்சி அறிந்தவன் இல்லை. நான் இப்பொழுது இங்கு தோன்றியது கூட உன் நண்பரிடமிருந்து உன்னை காப்பாற்றத்தான். அவர்களும் பொருளையும் பணத்தையும் அபகரிக்க நினைத்தார்கள். கண்முன்னே நடக்கும் அநீதிகளை தடுப்பது எனது கடமை. ஒரு வேளை வஞ்சகமும் சூழ்ச்சியும் நிறைந்தது பேய் மனது என்றால் அது உங்களைப் போன்ற மனிதர்களா இல்லை எங்களைப் போன்ற பேய்களா? சிந்தனை செய்து வா. அவங்க 2 பேர்த்தையும் தெரியலங்க மன்னிச்சுக்கங்க. அந்த வர அவங்க கூட சேர்ந்ததுக்கு வந்து அவங்க ஏமாற்றிட்டாங்கம்மா. சாரிம்மா, இப்போ நான் வீட்டுக்கு வரேம்மா.